ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். ஸ்வீட் அம்மு தாங்க பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். கருவாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஏன் அந்த டிசிஷன் கருவாடு போட்டு ஏன் குழம்பு வைக்கணும்னு நினச்சேன்னா, எனக்கு கொஞ்சம் அதனால் கருவாடு போட்டு வைக்கலான்னு இருக்கேன். கருவாடு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு பொரியட்டும். கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சவுடனே மிளகா வத்தல் நான் 2 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் வறுத்துக்கோங்க. மிளகா வத்தல் நிறம் மாறிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம். வாசனைக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் சரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சுவை கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பூண்டு தட்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பூண்டும் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, திட்டமான சைஸ் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடு குழம்புனாலே கொஞ்சம் ஹீட் தான். அதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 4 வெங்காயம் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். நான் சின்ன சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம தக்காளி நிறையலாம் சேர்க்க முடியாதுங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போதே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியோடு சேர்த்து வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் கத்திரிக்காய் முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் எப்படி கட் பண்ணி சேர்த்துக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நடுவில் 4 கீறி நான் சேர்த்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ புளிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கலரி மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன். நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா கருவாடு தூளாக உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் அந்த ஆவிலே வெந்துடும் அது. ஏன்னா நம்ம சுடு தண்ணி போட்டு கழுவும் போதே கொஞ்சம் வெந்துடுது இல்லையா. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் கருவாடு குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கத்திரிக்காய் வெந்திருக்கு, கருவாடும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கருவாடு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மணக்க சுட சுட கத்திரிக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் கருவாடு காரக்குழம்பு. இதை சுட சாதத்தில் போட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.